வணக்கம், ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். இன்றைக்கி பால் பொங்கல் வைக்கிறோம். இது பால் பொங்கலுக்கு 2 அரைக்க அரிசி, பச்சரிசி, புண்ணி பச்சை, அதுக்கு ஒரு டம்ளருக்கு 5 டம்ளர் பால் இது வச்சு இது பொங்க வந்த பிறகு இந்த அரிசியை கழுவி அதில் போடணும். இப்போ பால் பொங்கி வந்துருச்சு. அரிசி இதில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பால் பொங்கல் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி கொலன்னு இருக்கிற நேரத்துக்கு உப்பு போட்டுடணும். உப்பு போட்டு கிளறிட்டோம்னா ஒன்று சேர்ந்துக்கும். அவ்வளோதான். ஆனால் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். மூடி வைக்கலைன்னா சரியாக வேகாது. கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து கிளறிட்டு சீக்கிரமாக வெந்து போயிடும். இதாக வேகிறதும் நல்லா மெத்துன்னு இருக்கும் சாதம். இந்த மாதிரி செஞ்சுட்டு இது அடி ஊன கிளறணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். கொஞ்சம் அரிசி நிறைய வித்தியாசப்படுங்க. புது அரிசினா குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி பழைய அரிசியாக இருந்ததுன்னா மெத்த வந்திருக்கும். இதுக்கு நீங்கள் இந்த பாலை 5 டம்ளர், ஒரு டம்ளருக்கு 5 டம்ளர் ஊற்றிட்டு மேல் கொண்டு கொஞ்சோண்டு தண்ணி தான் ஊற்றணும். தண்ணி ஊற்றி வச்சோம்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பூவாட்டம் மலர்ந்து நல்ல குழவாக நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு இது சட்னி அரைச்சிட்டேன். புதினா, கொத்தமல்லி, தேங்காய், புளி, வரமிளகா, பச்சை மிளகா வச்சு அரைச்சிட்டேன். இப்போ